நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. கைப்பிடித்திருக்கும் கோதண்டத்தை சேவிக்கும் போது நம் துன்பங்களெல்லாம் விலகுகின்றன. பாபங்களையே தொலைத்து நன்மையே அருள்பவன் ஸ்ரீ ராமச்சந்திரன். அவனை பல திருக்கோயில்களில் நாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம். அதில் திருவாரூருக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நன்னிலம் கோதண்டராமர், அவை தரிசிப்பதற்காக தற்போது வந்துள்ளோம். ஏற்கனவே கூறியபடிக்கு மாயமானை சீதை வேண்ட ராமனும் மாயமான் பின்னே போய் தேடி கண்டுபிடித்து அம்பு விட்டு அழித்தான். அப்போதவன் ஓஹோவென்று கூக்கலிட்டு லக்ஷ்மணா சீதே என்று ராமனுடைய குரலிலேயே மாண்டு போனான். இந்த சரித்திரமெல்லாம் வடக்கே நடந்திருந்தாலும் திருவாரூர் நன்னிலத்துக்கு பக்கத்தில் 5 கிராமங்களில் இதை பற்றின சரித்திரமே காணப்படுகிறது. ஏற்கனவே அதம்பா என்னும் இடத்தில் ராமனை தரிசித்தோம். அங்குதான் ஹதம் மான் முடிக்கப்பட்டது என்று பார்த்தோம். இப்போது இவ்வூருக்கு நன்னிலம் என்று ஏன் பெயர் தெரியுமா? நல்ல மானை கண்ட நிலம், நன்னிலம். நல்ல மானை கண்டபடியால் நன்னிலம். நல்ல மானா அவர்? மாரீச்சன் தானே, இருப்பதிலேயே தீமையான மான். ஏன் நன்னிலம்னு கூறுகிறோம்? நல்ல மான் என்றால் நல்ல மான் என்றுதான் சீதை நினைத்தாள். மேலும் மாரீச்சனும் ராவணனுக்கு நல்லதை உபதேசித்தான். ஆனால் ராவணன் நிர்பந்தப்படுத்தவே மாயமானாக வந்தான். நன்னிலம் அழகான சிற்றூர். இங்கிருக்கக்கூடிய கிராமம், அதன் சுற்றுப்புறம், கோயிலின் பழுமை அனைத்தும் நம்மை ஈர்க்கின்றன. வாயிலில் கோபுரத்தை சேவித்து கொண்டு உள்ளே நுழைகிறோம். அழகான பிராகாரம், பெருத்த கோயில். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கோயிலுக்கு திருப்பணி நடந்து மேற்கொண்டு அனைத்து கைங்கரியங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த திருக்கோயிலில் மூலவர் லக்ஷ்மி நாராயண பெருமான் ஆச்சரியமான மூலமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். மூலமூர்த்தி தன்னுடைய இடது திருமடியில் லக்ஷ்மியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு அனைவருக்கும் அபயமளித்து கொண்டு உள்ளார். 2 ஆஞ்சநேயர்கள் அவர்களுடைய சன்னிதானத்தில் எழுந்துருளி உள்ளார்கள். கூப்பிய திருக்கைகளோடே நம் அனைவரையும் வரவேற்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அஞ்சலி ஆஞ்சநேயர், வினய ஆஞ்சநேயர். ஒருத்தர் பெரிய திருமேனியோடும் மற்றொருத்தர் சிறு திருமேனியோடும் எழுந்துருளி உள்ளார்கள். இந்த திருக்கோயில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. பல கோயில்களிலும் பகவான் எப்போதோ எழுந்துருளி இருக்கலாம். பின்னால் அவர் மண்மூடி மறைந்து போய் யாருடைய சொப்பனத்திலாவது வந்து தன்னை திரும்ப எழுந்துருள பண்ண சொல்லுவார். அப்படி இல்லையெனில் தேவர்கள் காலத்தில் கூட உருவாயிருக்கலாம், ரிஷிகளால் எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த திருக்கோயில் 300 ஆண்டுகள். ஆனால் இப்போ இங்கு இருக்கும் ஒரு கல்லும் 300 ஆண்டுகளா இருக்குமான்னு பார்த்தால் பல கற்கள் இருக்கும், பல செய்திகள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் பழுது பார்க்கும் போதுதான் ஆங்காங்கு மாற்றி அமைத்திருப்பார்கள். திருக்கோயில்களிலெல்லாம் பழுது பார்க்கிற சமயத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பழமை மாறாமல் செய்ய வேண்டும். இது நாட்டு மக்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டியது. எந்த வெளிநாடாக இருந்தாலும், மேலை நாடுகளோ கீழை நாடுகளோ, பழமையை மிகவும் போற்றுகிறார்கள், பாதுகாக்கிறார்கள். இதில் வியத்தகு செய்தி என்ன தெரியுமா? பல நாடுகள், மிக்க பணக்கார நாடுகள், முதன்மை பெற்ற நாடுகள் கூட
அவர்களுடைய வரலாறே 300-350 ஆண்டுகளுக்குத்தான் இருக்கும். ஆனால் அந்த 300 ஆண்டு பழமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் பாதுகாப்பார்கள். நம் நாட்டு பழமை 30,000 ஆண்டு கதை கூட நமக்கு தெரியும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது, எந்த ஊர் இருந்ததுன்னு தெரியும். ஆனால் ஏனோ அந்த பழமையை மறந்து நாம் திருக்கோயில்களில் பல புதுமையை புகுத்தி விடுகிறோம். இந்த திருக்கோயில் மாறுபட்டு பழமையை சற்றும் விட்டு கொடுக்காமல் அப்படியே இருக்கும் கோயில். அடுத்த நாள் ராமனை சந்திப்போம். இப்போது அயோத்தியா காண்டத்தை அடைவோம். நாம் இருப்பது 83வது சர்க்கத்தின் இறுதியில். குஹனை சந்தித்து வழி கேட்டு கொண்டு ராமனிடத்திலே செல்லுவதற்காக பரதன் வருகிறான். சமாசேது ததோ கங்காம் சிங்குவேரபுரம் பிரதி யத்திர ராமசகா வீரஹ குஹோ ஞாதிகணைர் விருத்தஹ. எங்கே ராமனுக்கு உயிர் தோழனான குஹன் இருப்பனோ அந்த கங்கை கரையை பரதன் அடைகிறான். ஏற்கனவே பரதனுக்கு குஹன் அறிமுகம் கிடையாது. விஸ்ராந்தாக பிரதரிஷ்யாமஹ ஸ்வயிமாம் சாகரங்கமாம் தாதுஞ்சதாவதிச்சாமி ஸ்வர்கதஸ்ய மகீபதேஹ. கங்கை நிக்கரையில் வந்து, அதாவது பரதன் தன் அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி வருகிறார். அப்போது கங்கையினுடைய வடக்கு கரையில் தான் அவர் இறங்க முடியும். பிற்பாடு கங்கையை தாண்டித்தான் அலகாபாத் பிரயாகைக்கு செல்ல வேண்டும். அங்க பரத்வாஜரிடத்துல போய் செய்தி கேட்டுக்கொண்டுதான் ராமன் இருக்கும் இடத்தேற போக வேண்டும். அதற்காகத்தான் பரதன் முதலில் கங்கையின் வடகரையில் வந்து தங்குகிறார். இன்றிரவு முழுவதும் நம் படை இவ்விடத்தில் தங்கட்டும். விஸ்ராந்தாக, நாம் எல்லாம் படை வீரர்களோட சோர்வடைந்திருக்கிறோம். நாளை காலை என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். தசைவம் புருவதோ அமாத்யாக ததேத்யுக்த்வா சமாஹிதாக நிவேசயன்ஸ்தாம் சந்தேன ஸ்வேன ஸ்வேன பிருதக் பிருதக். தனித்தனியாக, இது காலாட்படை, இது தேர்ப்படை, இது குதிரைப்படை, இது ஆனைப்படை என்று எங்கெங்கு யார் இறங்க வேண்டுமோ அங்கங்கு இறங்கினார்கள். நிவேஷ கங்காம் அனுதாம் மகாநதீம் சமும் விதானைஹி பரிபர்க சோபினீம் உவாசராமஸ்ததா மகாத்மனஹ விசிந்தமானஹ பரதோ நிவர்த்தனம். மேற்கொண்டு நாளை காலை எப்படி போகலாம், யாரிடத்தில் வழி கேட்கலாம் என்று தன் மந்திரிகளோட ஆலோசனை பண்ணிக்கொண்டு இரவு பொழுதை பாதி தூங்காமலே கழித்தான் பரதன். அடுத்து 84வது சர்க்கம். குஹனும் பரதனும் சந்திக்க போகிறார்கள். ததோ நிவிஷ்டாம் தஜனீம் கங்காம் அன்வாஸ்ருதாம் நதீம் நிஷாதராஜோ திருஷ்ட்வைவ ஞாதீன்ச பரிதோப்ரவீத். அக்கரையில் கங்கையினுடைய வடகரையில் பரதன் வந்து இறங்கி இருக்கிறான். தெற்கு கரையில் குஹன் உள்ளான். இவ்வளவு பெரிய நதியை கடந்து ஏன் இத்தனை பெரிய சேனை வந்துள்ளது? அவர்களுடைய ஆச்சாமரம் கோவிதா மரம். இது அயோத்தி தேசத்து இக்ஷ்வாகு குலத்தவர்களுக்கே கொடியில் இருக்கக்கூடிய மரம். அந்த மரத்தை குஹன் காண்கிறான். பெரும் சேனையை கண்டான். அவனுக்கு ஓர் பக்கத்தில் சந்தேகம் எழுந்தது. எதற்காக யார் வந்திருக்கிறார்கள்? ஒருவேளை ராமனை தேடி வருகிறார்களா? ராமனுக்கு ஏதானும் துன்பம் கொடுக்க நினைக்கிறார்களா? ஓர் புறம். மற்றொரு புறம், பரதன் நல்லவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, அவன் எதற்காக வந்திருக்கிறான்? நம்ம சந்திக்கவா, தாண்டி போகவா என்று ஒரு மனக்குழப்பத்தில் ஈடுபட்டான் குஹன். மகதி யமிதஸ்தேனா சாகராபா பிரதிருஷ்யதே யதானகலு துர்புத்தி பரதஸ்வயம் ஆகாதா ச ஏஷகி மகாகாயா கோவிதாரத்வஜோ ரதே. அவன் சந்தேகத்துக்கு என்னென்ன தெரியுமா காரணம்? பரதன் நல்லெண்ணத்தோட வந்திருப்பானால் அவன் மட்டும் வந்திருக்கலாமே, எதற்கு இவ்வளவு பெரிய சேனை அழைத்து வர வேண்டும்? அப்படியே ஏன் யுத்தத்துக்குரிய கொடி ஏற்றப்பட்டிருக்க வேண்டும்? ஒரு சேனை வருகிறதுனால் சாந்தியை தேடிப்போவர்கள் ஏன் கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள்? பந்தயிஷ்யதி வாபாசைஹி அதவாஸ்மான் வதிஷ்யதி அனு தாசரதிம் ராமம் பித்ரா ராஜ்யாத் விவாசிதம். தாயார் பார்த்து அரசிலிருந்து வெளியே அனுப்பினாள். ஒருவேளை தனையன் மகன் வந்து மறுபடியும் அரசை கொடுக்க வந்திருக்கிறானா? அல்லது நீ 14 ஆண்டுகள் இல்ல ராமா, 140 ஆண்டுகளுக்கு எனக்கே நாட்டை விட்டு கொடு என்று சொல்லுவதற்காக ஒருவேளை வந்திருக்கலானா? அல்லது ஏன் வம்பு, ராமன் திரும்பி வந்தால் தான் ஆபத்து, முடித்தே விடுவோம் என்கிற தீய எண்ணத்தோடே வந்திருக்கிறானா? நாவாம் சதானாம் பஞ்சானாம் கைவர்த்தானாம் சதம் சதம் சன்னத்தானாம் ததாயூனம் திஷ்டன் தப்யச்சோதயது. உடனே நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக குஹன் 500 ஓடங்களுக்கு ஆள் அனுப்பினான். பெரும் பெரும் கப்பல்களை ஒத்த அழகு படைத்த ஓடங்கள், அந்த அளவோட ஓடங்கள் சேர்ந்தன. யதி துஷ்டஸ்து பரதா ராமசேக பவிஷ்யதி. ராமனிடத்தில் நல்லெண்ணத்தோட பரதன் வந்திருந்தால்
அவன் நன்கு வாழட்டும், திரும்ப போகட்டும், ஆசைப்பட்டபடி நடந்து கொள்ளட்டும். அப்படி இல்லாமல் இயம் ஸ்வஸ்திமதி சேனா கங்கா மத்திய தரிஷ்யதி, அப்படி தீய எண்ணத்தோட வந்திருப்பது தெரிந்தால் இந்த குகனுடைய தோள் வலிமையை தாண்டி ஒரே ஒரு ஆள் கூட கங்கையை தாண்டி போக முடியாது. என்ன எளிதாக நினைத்து வந்தானா பரதன் என்று தோள் கொட்டி கிட்டி கொண்டு நின்றான். தம் ஆயாம் தந்து சம்பிரேக்ஷ சூதபுத்திர பிரதாபவான் பரதாய ஆச்சச்சக்ஷேத சமயஜ்ஞ வினீதவது. அந்த புறத்தில் 500 படகுகள் கூடுகின்றன, நிறைய நடவடிக்கைகள் தெரிகின்றன. இந்த புறத்தில் சேனை வந்து இறங்கி இருக்கிறது. இந்த இரண்டையும் சுமந்திரன் கண்டார். அவர் ஒத்தருக்குத்தானே 2 புறமும் தெரியும், குகனையும் தெரியும், ராமனையும் தெரியும், பரதன் வந்திருக்கிற பயனும் தெரியும். ஆகவே அவர் நேர பரதனிடத்திலே சென்றார். குகன் அப்புறத்தில் இருக்கிறான், அவனை நாம் போய் சந்திக்க வேண்டும். கண்டிப்பாக சந்திப்போம் என்று பரதனும் ஏற்றுக்கொண்டார். யார் என்னங்கிறது அவருக்கு சரிவர தெரியாது. உடனே சுமந்திரன் ஆள் அனுப்பி குகனிடத்திலே சொன்னார், இதோ பரதனை நீர் சந்திக்கலாம் என்று. குகன் தன் கையில் காய் கனிகள் வகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பரதனை வந்து அனுமதி கேட்டு நிற்கிறார். ஏதத்து வச்சனம் ஸ்ருத்வா சுமந்திராத் பரத சுபம் உவாச்ச வச்சனம் சீக்கிரம் குஹப்பஷ்யது மாமிதி. என்னை குகன் உடனே வந்து பார்க்கட்டும் என்று பரதன் கூறினார். குகன் வருகிறார். வந்தவர் வணங்கி நிஷ்குட்டச்சைவ தேசோயம் வஞ்சிதாச்சாபி தேவயம் நிவேதயாம தே சர்வம் ஸ்வகே தாசகிருஹே வச. இவ்விடத்தை உன்னிடமாக நினைத்து கொண்டு பரதானி வாழலாம். ஒரே ஒரு விதி, ராமனுக்கு நல்லது நினைத்து வந்திருப்பாயானால். இதுதான் அழகான பேச்சு. அவன் பசப்பு மொழி பேசுவதற்கு குகன் அறியான். வெட்டு 1 துண்டு 2ஆகத்தான் பேசுவான். நீ எனக்கு நண்பன், நீ எனக்கு அதிதி, என் விருந்தாளி, இங்கு எவ்வளவு நாட்கள் வேணுமானாலும் தங்கலாம், என் படை வீரர்கள் உனக்கு அனைத்து உபச்சாரங்களையும் செய்வார்கள், ப்ரொவைடட் என்ன ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அதை போலே ராமனுக்கு நல்லது நினைத்து வந்திருந்தால் இத்தனையும் உண்டு. அடுத்த சர்க்கத்தில் ஏவமுக்தஸ்து பரதா நிஷாதாதிபதியும் குஹம். நாம் இப்ப இருக்கிறது 85வது சர்க்கம். பிரத்யுவாச்ச மகாபிராஜ்யா வாக்கியம் ஹேத்வர்த்த சங்கதம். கைகூப்பி கொண்டு பரதன் குகனிடத்தில் வேண்டுகிறார். அப்ரவீத் பரத ஸ்ரீமான் பந்தானம் தர்சயன் புனக. நான் ராமனை தேடி வந்திருக்கிறேன், அவனிடத்துக்கு போவதற்கு வழி தெரிய வேண்டும். கதரேன கமிஷ்யாமி பரத்வாஜாசிரமம் பதா. இது அடர்ந்த காடாக இருக்கிறது, எப்படி கங்கையை தாண்டுவதுன்னு தெரியவில்லை. பரத்வாஜனின் ஆசிரமத்துக்கு போகத்துக்கு வழி கூறுவாயா, உனக்குத்தான் தெரியுமாமே என்று பரதன் கேட்டான். சந்தேகத்தோடு குகன் மறுபடியும் வினவுகிறான். கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்ய அக்கிருஷ்ட கர்மணா இயந்தே மகதீ சேனா சங்காம் ஜனயதீவமே. ஒருவேளை ராமனுக்கு நீ தப்பு நினைத்து வந்திருக்காயோ, அவனுக்கு ஏதான ஊறு செய்து விடுவாயோ, இவ்வளவு பெரிய சேனையை பார்த்து எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அதற்கு உறுதியோடு பதில் கூறுகிறான் பரதன். மா பூத் சகாலோ யத் கஷ்டம் நமாம் சங்கிது மர்கசி ராகவ சகிமே பராதா ஜேஷ்ட பிதிருசமோ மதா. ராமன் எனக்கு அண்ணன் மட்டுமல்லன், தந்தை, தந்தை மட்டுமல்லன், அனைத்துறவு, உறவு மட்டுமல்லன், தெய்வமே. அவன் வாழ்ந்தால்தான் நான். இது உனக்கு எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் குஹா. நாம் வந்தது நாட்டை திரும்ப சமர்ப்பித்து ராமனை நாட்டுக்கு அழைத்து போக வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடே வந்துள்ளேன். கேட்ட குஹனுக்கு புலகாங்கிதம் அடைந்தான். மயிர்கூச்செறிந்து இதுவன்னோ ராமன் தம்பிக்கு அடையாளம், நான் போய் இவன் தம்பியை தப்பாக நினைத்து விட்டேனே. பரத, நீ 100 1000 ஆண்டுகள் நன்கு வாழ்வாய், உன் ஆசையத்தனையும் நிறைவேறும். தன்யஸ்துவம் நத்வயா துல்லியம் பஷ்யாமி ஜெகதீதய. இந்த பூலோகம் முழுக்க தேடி பார்த்தாலும் உனக்கு சமமானவனை நான் கண்டதில்லை. சத்ருக்னேன சமம் ஸ்ரீமான் சயனம் புனராகமது. அந்த சத்ருக்னனுக்கு நிகர் இல்லை. உனக்குன்னு கிடைச்சிருக்கிற ராஜ்யம் உன் தாயார் பெற்று வைத்திருக்கிறாள், ஆனால் அதை வேண்டாம் என்று மறுத்து ராமனிடத்தில் கொடுக்க வேண்டும் வந்திருக்கிறாயே, உன்னை எவ்வளவு கொண்டாடினாலும் தகும். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது மாலை பொழுது, சூரியன் அஸ்தமித்தார், மாலை வந்தது. ராமன் எங்கு தங்கியிருந்தான் உங்களுக்கு காட்டுகிறேன், வாருங்கள் என் குகன் இவர்களை அழைத்து போகிறான். குகேன சார்த்தம் பரதः சமாகதः மகானுபாவ சஜன சமாஹிதः சுதுர்மனாஸ்தம் பரதன் ததா புனः சனைஹி சமாஸ்வாதேத் அக்ரஜம் பிரதி. பரதனும் சத்ருகனும் தொடர அன்று முதல் நாள் வந்திருந்த போது ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் எங்கு தங்கினார்கள் என்று குகன் காட்டப் போகிறான். பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள்